நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து பலவிதமான ரேக்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா உங்களோட பொருட்கள் வைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பொருட்களை வைக்கிறதுக்கு வந்து ரேக்லாம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் இந்த இடம் அப்படின்னே சொல்லலாம். லைஃப் ஸ்டோரேஜ் சிஸ்டமில் வந்துட்டு உங்களுக்கு எந்த வகையான ரேக்ஸ் தேவைப்படுதோ அது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்ககிட்ட வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஷூ ரேக்லாம் சொல்லுவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து லைஃப் ஸ்டோரேஜ் சிஸ்டமோட எம்டி வந்து இங்கே இருக்காங்க, மெல்வின் அவர்கள். முதல்ல அவங்களை வந்து நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த ஷோரூம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ரேக்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் எப்போ சார் இது ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்ப நான் தனியா ஆரம்பிச்சு வந்து இது ஒரு 8 வருஷம் தான் ஆகுது. ஆனா வந்து 1992ல இருந்து நான் இந்த ஃபீல்டுல இருக்கேன். கஸ்டமர் வந்து அவங்க சைஸ் என்ன சொல்றாங்க அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். மெயின் வந்து அதுதான். நம்ம இருக்கிற சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும் இல்லாம அவங்க அந்த சில இடத்த பில்லர் எல்லாம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஆனா வந்து ஒரு ரேக் 2 ரேக் எல்லாம் கிடையாது. ஒரு பல்க் ஆர்டர்ஸ் மட்டும் நீங்க வந்து நம்ம அந்த நான் ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் பண்ண முடியாது. கரெக்ட். பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது அதோட சேர்ந்த மாதிரி கஸ்டமைஸ்டு நம்ம பண்ணி கொடுப்போம். இது வந்து இப்ப நீங்க போன் கடையெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹேங்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போன் கடையில. அந்த ஹேங்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹேங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாமே அக்சஸரீஸ், போன் அக்சஸரீஸ் வரும் இல்லைங்களா, சோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்கேயும் அதே மாதிரிதான், இதுவும் சேம் மெத்தட் தான். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி சேனல்ல மாறிட்டு இந்த நிறைய பர்ஃபரேட்டட் இருக்கும். அதுல வந்து இந்த ஹூக் கொடுத்து அந்த சைஸ் தகுந்த மாதிரி ஹூக் இருக்கு நம்ம கிட்ட. 3 இன்ச், 6 இன்ச், 9 இன்ச், 12 இன்ச். இது ஒரு மெத்தட். அடுத்தது வந்து ரேக்னு பாத்தீங்கன்னா இது வால் மவுண்டிங் ரேக். இது வந்து வால்ல இந்த மாதிரி சேனல் அடிச்சிட்டு பிளேட் உட்கார வச்சு இந்த மாதிரி தான் ஒரு வால் மவுண்டிங் ரேக்னு சொல்லுவாங்க. இது வந்து பின்னால ஆக்சுவலி இந்த மாதிரி வராது. நான் இங்க டிஸ்ப்ளேக்காக இது வச்சிருக்கேன். டிஃபரெண்டா இந்த டிஸ்ப்ளே மாடல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. வால்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த சேனலும் இந்த பிளேட்டும் மட்டும் போட்டா போதும். இது எத்தனை தட்டு வேணுமோ அந்த தட்டு ரேக்ல. இப்போ இது இந்த சூப்பர் மார்க்கெட் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வரும். அடுத்த மாடல் வந்து இது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா வரும். ஏன்னா இதுல வந்து பின்னாடி வந்து பேக் பேனலிங் இருக்கும். பேக் பேனலுக்கு இருக்கிறதுனால இதோட காஸ்ட் கொஞ்சம் கூடும். அடுத்த மாடல் வந்து இது. இப்போ இதுல வந்து தனியா கிரில் மேல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல மேல கிரில் வைக்க வேண்டிய தேவையில்லை. இதே சேம் அலுமினியம் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து 3வது மாடல். இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இது. ஆமா, டாடா ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து அந்த அளவுக்கு லைஃப் வராது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப லைஃப் வராது. மத்தத விட இது கொஞ்சம் கம்மியா வரும் அப்படினு சொல்றீங்க. இது வந்து கொஞ்ச நாள்ல கிழிஞ்சிடும். இது வந்து தனியா நிக்கும் பாருங்க. ஆமா, அப்படியே தனியா தான் இருக்கு. பின்னாடி ட்ரில் பண்ண வேண்டியதுல எந்த அவசியமும் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்ச அந்த ரேக் பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணனும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சேனல் வரும். இந்த சேனல்ல ட்ரில் பண்ணி இந்த மாதிரி பிளேட் வந்து டைரக்ட்டா உட்கார வைக்கிறது. இதுக்கு வந்து ட்ரில் பண்ண தேவையில்லை. இது செல்ஃபாவே அப்படியே. ஆமா, செல்ஃப் சப்போர்ட்டிங் ரேக்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் சைடு ரேக். ஓகே. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. இது ஏ டைப் ரேக்னு சொல்லுவாங்க, டபுள் சைடு ரேக்னு சொல்லுவாங்க, சென்டர் ரேக்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஹைட் இது 5 அடி இருக்கு. இதோட ஹைட் மேல 6 அடி 7 அடி எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும். இது வந்து டபுள் சைடு எப்படி பாருங்க, இது வந்து 2 பக்கமும் யூஸ் பண்ற மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ரேக் இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர். அது வந்து ஆக்சுவலி இப்ப நமக்கு இங்க இடம் இல்லாதனால நான் வந்து சைடுல வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரேக் வந்து இந்த ஃப்ரண்ட் பொசிஷன்ல வந்துரும். எல்லாம் சென்டர் ரேக் போட்டு முடிஞ்ச உடனே இந்த ரேக் வந்து ஃப்ரண்ட் பொசிஷன்ல எண்ட் ரேக்னு சொல்லுவோம் நம்ம. சோ அது வந்து ஒரு மாடல். இது எல்லாம் மெட்டல்லாம் எப்படி சார்? இதுக்குலாம் எப்படி? மெட்டல் பவுடர் கோட்டிங். பவுடர் கோட்டிங் தான். மெட்டல் வந்து எம்எஸ் தான், எல்லாமே மெட்டல். ஆனா பவுடர் கோட்டிங் பண்ணிருப்போம். பவுடர் கோட்டிங் கலர் கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கலர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ வந்து புதுசா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து இத பத்தி பெருசா நாலேஜ் இல்ல அப்படிங்கறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கைடன்ஸ்லாம் பண்ணுவீங்க? கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டிராயிங் போட்டு கொடுத்துருவேன். நம்மள இப்போ கஸ்டமருக்கு வந்து அவங்க கடையோட சைஸ் மட்டும் நமக்கு சொன்னா போதும். நான் கடையோட சைஸ் வந்து ஒரு 20க்கு 30 இருக்கு, ஒரு 40க்கு 50 என்ன அவங்க கடையோட சைஸ் இருக்கு அது சொன்னாங்கன்னா நம்ம உங்களுக்கு கேட்ல டிராயிங் போட்டு இந்த மாதிரி டிராயிங் வரும், இந்த மாதிரி சைஸ் ரேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ரேக் போடணும்னு நம்ம ஐடியா கொடுத்துருவோம். ஆக்சுவலி இங்க ரீட்டைல்ல இங்க லோக்கல்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேரா போய் பார்ப்போம். இல்ல லாங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து அவங்க மெஷர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பினோம்னா நம்ம அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பிடுவீங்க. ஓகே சார். எனக்கு வந்து அப்பயிலிருந்து என்ன ஒரு கொஸ்டின் தான், இந்த ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, என்னடா செல்ஃப் வச்ச மாதிரி இருக்கு, ஓபன் பண்ணி ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாமா இது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது என்னன்னு கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு.
நான் ஆக்சுவலி இது என்ன நினைச்சேன், ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன திங்ஸ் வைக்க முடியும் ஓ ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட, இப்போ ஓபன் பண்ணும்போது தான் தெரியுது ஷூ ரேக் அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை சார், இப்பதான் பாக்குறேன். ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸ்பேஸ் சேவிங்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் சேவிங் ஷூ ரேக். இப்போ நிறைய நீங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இடம் வந்து குறைவா இருக்கும், எங்க போனாலும். ஆமா, அதான் பிரச்சனை. ஆமா, எல்லாருக்குமே வந்து அந்த இடம் பிரச்சனை. சோ வந்து இதோட அகலம் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் தான் இருக்கும் அகலம். பாருங்க, இந்த செவுத்துல இருந்து வெளியில வர்றது 5.5 இன்ச், நம்ம 6 இன்ச்சஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த நீட் பாத்தீங்கன்னா 25 இன்ச் இருக்கும், 25 இன்ச்சஸ், 2 அடி ஒரு அங்கலம் இருக்கும். இந்த ஒவ்வொரு டோர் ஹைட் பாத்தீங்கன்னா 13.5 இன்ச். சோ வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு அந்த ஹைட் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அந்த செவரு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எத்தனை டோர் வைக்க முடியும்ங்கிறது அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டோரோட ஹைட் வந்து 13.5 இன்ச். எல்லாமே இதே மாதிரி ஓபன் ஸ்லைடா ஓபன் பண்ற மாதிரி ஒரே மெத்தட் தான். ஓபனிங் வந்து ஒன்னு ஓபன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஓபன் ஆயிடுங்களா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. க்ளோஸ் பண்ணா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஓகே, சூப்பர். சிம்பிள் மெத்தட். இதுல வந்து லாக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஒன்னு லாக் பண்ணா எல்லாமே லாக் ஆயிடும். ஓ அப்படிங்களா? ஓபன் பண்ண முடியாது. பரவாயில்லையே. இப்போ நம்ம வெளியில வச்சிட்டு போனா கூட நம்ம லாக் பண்ணி வச்சிட்டு போலாம் போல. யாருமே எடுக்க முடியாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இதுக்கு அதிகமா ஸ்பேஸும் தேவை கிடையாது. நம்ம வந்து இதுல கூட வால் மவுண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டோர் உள்ளது. 1 2 3 4 5. இதுல வந்து 3 பேர் ஷூ வைக்க முடியும் பாருங்க. 1 2 3 3 ஜெட் ஷூ வச்சிருக்கோம். இந்த 3 ஜெட் ஷூ வச்சிருக்கு. 5 டோர் உள்ளது. எம்ஆர்பி ரேட் வந்து 9500 இருக்கு. ஆனா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் போக வெறும் 6500 தான் இது கொடுக்குறோம். கலர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாருங்க, இது ஒரு பிரவுன் கலர், இது வந்து ஐவரி கலர், ஆஃப் ஒயிட்னு சொல்லுவோம். 2 கலர்ல வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். வேற கலர் வேணும்னா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இப்போ ஆமா இப்போ ஒரு நம்ம கிட்ட அடுத்த கலர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த டோர் வந்து பிங்க் கலர்ல கொடுக்க முடியும், ப்ளூ கலர்ல கொடுக்க முடியும், ஆஷ் கலர்ல கொடுக்க முடியும். சோ ஆனா அதெல்லாம் வந்து 10-15 டேஸ் டைம் வேணும் நமக்கு. ஏன்னா பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுக்கறதால இந்த எங்க ஃபேக்டரி வந்து இங்க லோக்கல்ல கிடையாது, ஹைதராபாத்ல இருக்கு. ஓகேங்களா? இது 4 டோர் உள்ளது. உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா 8500 ரூபாய். நம்ம 5500 தான் இது வந்து கஸ்டமர் கொடுக்குறோம். சோ அடுத்தது வந்து இது 3 டோர் உள்ள ஷூ ரேக். இது வந்து 6500 ரூபாய் எம்ஆர்பி ரேட். நம்ம 4900 தான் இது கொடுக்குறோம். இது 2 டோர் உள்ளது. இது 5500 வந்து எம்ஆர்பி ரேட். ஆனா நம்ம கொடுக்கிறது வந்து 3900 தான் கொடுக்குறோம். சோ இதோட இது அட்டாச் ஆன மாதிரி இருக்கே இது. இல்ல, இது ஆக்சுவலி எப்படின்னா நம்ம இங்க இடம் அந்த மாதிரி இருக்கறதால செப்பரேட் காட்டுறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இது அட்டாச்ல தான் இருக்கு ரேக். ஆக்சுவலி இது வந்து ஹோம் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரேக். இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் நீங்க வந்து இந்த டிவி ஷோரூம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அங்க வந்து இந்த மாதிரி ரேக் தான் இருக்கும். இது வந்து டிவி மாட்டக்கூடிய கிளாம்ப். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து கண்ணாடி உட்கார வைக்கிற மாதிரி. இப்போ அதே ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீசர் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சில ஐட்டம் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப்ல வந்து டிஸ்பிளே பண்ண நல்லா இருக்காது. இதுக்கு மேல வந்து கண்ணாடி உட்கார வச்சு அது ஒரு லுக் வந்து டிஃப்ரெண்டா காட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு இதுல வந்து கண்ணாடி உட்கார வச்சா நல்லா இருக்கும். அதுல வந்து சிம்பிளா இருந்தா போதும்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு இதுல கண்ணாடி உட்கார வச்சாலே அது அந்த மாதிரி கூட பண்ணிக்க முடியும். சார் இந்த ரேக் வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்கன்னா அப்பையில இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா அது வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் பார்த்திருப்பாங்க. அந்த கடைக்கு போனாதான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குறதா அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கடைக்கு தேவைப்படும் போது தான் இது எங்க தேவைப்படும் எங்க கிடைக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ இப்ப நம்ம கடைக்கு வந்து பார்த்தா ஓ இந்த இதுக்கு தான் தேவைப்படுதோ, இந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு தான் தேவைப்படுதான்னு இங்க நேர்ல வந்து பார்த்தாதான் கஸ்டமருக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளேட் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ரேக். இந்த கடைங்கள்ல வந்து இந்த பிளேட் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் மாடல்ல வச்சிருப்பாங்க. இது வந்து பால். இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அதுக்கப்புறம் நிறைய இந்த சின்ன அக்சசரிஸ் ஐட்டம் போட்டு இதுல வந்து பாருங்க, இதுல வந்து டிவைடர் கொடுத்திருப்போம். நடுவுல டிவைடர் வச்சுட்டு நம்ம ஆமா தனித்தனியா செப்பரேட் ஐட்டம் வந்து ஸ்டேஷனரி கடைக்கா இருக்கட்டும் நிறைய கடைக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். இது வந்து கிரிக்கெட் பேட்டோட ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இதுல இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்க முடியும் பாருங்க. இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5, 10 பேட் வந்து இதுல வந்து ஹேங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஹூக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு. ஹேங்கிங் ஐட்டம்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான ஹூக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து கார்னர் ரேக். இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடம் வந்து கார்னர் ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் ரேக் போடுவோம் பாருங்க. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட். ஆமா, இது வந்து மேல பாஸ்கெட் வச்சு சார் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன் சார். நிறைய சூப்பர் மார்க்கெட் ஆமா சூப்பர் மார்க்கெட்ல வந்து விதவிதமான ட்ராலிஸ் இருக்கு. இப்போ இங்க பாருங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ராலி இருக்கு. ஆமா, இதுல வந்து ஆக்சுவலி இது இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், இது கட்டி வச்சிருக்கேன். இது ஓபன் பண்ணா இதுல வந்து பேபி சீட்டர் இருக்குது. குழந்தைய உட்கார வச்சுட்டு உள்ள பொருள் வச்சு தள்ளிட்டு போற மாதிரி. இதுலயே வந்து எஸ்எஸ்லயும் இருக்கு. இதுலயே வந்து வீல் வச்சு நம்ம கிட்ட இருக்கும். இப்போ வந்து ஸ்டாக் இல்ல, நம்ம கிட்ட குடோன்ல இருக்கு.
இருக்கு, இங்க டிஸ்பிளேக்கு என்னடி இல்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ட்ராலியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து இவங்க பல்கா எங்களுக்கு எஸ் இது வந்து பல்கா நம்ம வந்து ஸ்டாக்கிஸ்ட் தான். இது இந்த மாதிரி ரேக் எப்பவுமே ரெடிமேடா இருக்கும். இது வந்து சாக்லேட் வைக்கக்கூடிய ரேக், சாக்லேட் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ரேக் பாருங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கும். இதெல்லாம் சாக்லேட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. சாக்லேட் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கவுங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் அவங்களால டிஸ்பிளே பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து இதுல டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ல வால் மெஷ், இந்த ஹூக்ஸ் எல்லாம் சொன்னேன் நான், ஹேங்கிங் பண்ணக்கூடிய இது பாருங்க. இந்த மாதிரி நிறைய விதமான ஹூக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஹூக்ஸ், ஸோ இங்க பாருங்க இதெல்லாம் வந்து எக்ஸசரிஸ் ஹூக்கு. ஸோ இந்த மாதிரியான ஹூக்கு பாருங்க, நிறைய விதமான ஹூக்கு சைஸ் நம்ம கிட்ட எப்பவுமே ரெடியா இருக்கும். இதெல்லாம் எப்பவுமே ஆமா எப்பவுமே வந்து ரெடியாவே இருக்கும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக் தான் போட்டிருப்பாங்க. பழைய மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக்னு சொல்லுவோம். நம்ம இந்த போல் நட் போட்டு டைட் பண்ற மாதிரி இந்த ஆங்கிள் எங்க வேணாலும் இது வந்து போல் நட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நமக்கு கேப் ஒவ்வொரு பிளேட்டுக்கு இடைவெளி எவ்வளவு வேணுமோ அந்த இடத்துல வந்து போல் நட் போட்டு டைட் பண்ணக்கூடியது. இதுவும் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ரெடிமேடா இருக்கும். சார் இப்போ வந்து இந்த ஷூ ரேக் பார்த்துட்டு நான் டீலர்ஷிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க இருக்காங்க இங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் நீங்க கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா வந்து ரீட்டைல்ல வந்து அவங்க வாங்கக்கூடாது. நம்ம கிட்ட வந்து பல்க் குவான்டிட்டி அவங்க வாங்கினா நம்ம வந்து டீலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியும். பல்க் குவான்டிட்டி வாங்கினாதான் நம்ம டீலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். ஏன் 50 பீஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வண்டி வந்து புக் பண்ணி அனுப்பும் போது அந்த வண்டியோட காஸ்ட் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். இப்போ நம்ம இது வந்து ஒரு 2 பீஸோ 5 பீஸ் அனுப்புறோம், அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து ஹெவி ஆகிடும். ஸோ பல்க் குவான்டிட்டி போகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அதை ரீசனபிள் ரேட்ல வந்து விற்க முடியும்.